Namaskaram. Myself, Dr. Sandhya Shankar, Artistic Director of Sai Krishna School of Fine Arts. நம்ம எப்போ ஒரு விஷயம் ஆரம்பிச்சாலுமே கடவுளை வணங்கி கடவுளை பற்றி ஒரு 10 செகண்டோ ஒரு 30 செகண்டோ யோசிச்சுட்டு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம ஒரு நிகழ்வு ஆரம்பித்தோம். அது எது வேணாலும் இருக்கலாம். அதை சமைக்கிறதா இருக்கலாம், அதை படிக்கிறதா இருக்கலாம், காலையில் கண்ணை திறந்துவிடுதான் இருக்கலாம், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கலாம். அந்த கடவுளை நினச்சி நம்ம ஒரு காரியம் ஆரம்பிச்சோம்னாக்க அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றியாகும். அதே முறையில் நம்ம பரதநாட்டியத்தில் நம்ம எப்போவுமே பரதநாட்டியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்போ கிளாஸ்க்கு வந்துட்டேன், கிளாஸ் நான் ஆரம்பிக்க போகிறேன், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆரம்பம் இருக்குல்ல, அது கடவுளை வணங்கி. ஸோ ஆரம்பிக்கிறச்சு என்ன வணங்குவோம் தெரியும்? கஜானனம் பூதகநாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் ஷோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். விநாயகரை முதல்ல, அவர் தானே விக்னஹர்த்தா, எல்லா விஷயத்தையுமே அழகாக எடுத்துகிட்டு போகணும்ல. அடுத்ததாக ஆங்கிகம் புவனம் எஸ்ய வாச்சிகம் சர்வவாங்மயம் ஆஹாரியம் சந்திரதாராதி தம்முமஹ சாத்விகம் சிவம். பரதநாட்டியம் ஆரம்பிக்க போகிறோம்ல, அப்போ நடராஜரை வணங்காமல் எப்படி? அந்த நடனத்துக்கு ராஜாவாகிய நடராஜரை வணங்கி ஆங்கிகம் புவனம் எஸ்ய. அடுத்ததாக சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யா ஆரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா. நம்ம படிக்க போகிறோம்ல, இப்போ படிக்கிற கடவுள் நம்ம கண்டிப்பாக வணங்கி ஆகணும்ல. சரஸ்வதி. கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 ஸ்லோகம்: விநாயகர், நடராஜர், சரஸ்வதி. மீண்டும் ஒரு முறை எல்லாருமே சேர்ந்து பார்த்துடலாமா? கஜானனம் பூதகநாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் ஷோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஆங்கிகம் பூனம் யஸ்ய வாச்சிகம் சர்வவாங்மயம் ஆஹாரியம் சந்திரதாராதி தம் நமஸ் சாத்விகம் சிவம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா. எப்போ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே இந்த ஒரு 3 ஸ்லோகம் சொல்லி ஆரம்பிச்சோம்னாக்க மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், மூளை அலர்ட்டாக ஆரம்பிச்சிடும். பார்ப்போமா?